இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மை நாங்கள் மறக்கவிடு, கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவினருடும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கிய அன்னா என்ற பெண்மணி அவரை குறித்து பெருமிதம் கொள்கின்றார். எருசலேமின் நல்வாழ்வுக்காக காத்திருந்த அந்த அன்னா இயேசுவிலே அதை கண்டுகொள்ளுகின்றார். இன்றைக்கு நாம் கண்டுகொள்ளுகின்ற இயேசுவும் நாம் அனுபவிக்கின்ற இயேசுவும் நமக்கும் நல்வாழ்வை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அணுகிச் செல்ல சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உமை புகழ்கின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் பழைய அடிமை நிலையினால் விளைந்த பாவச்சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை உமரே திருமகன் மனிதரான பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இன்றைய திருப்பலியானது ஜானி ஜோனா கருத்துப்படி கால்வின் ஜிஸ்லின் இவருடைய நற்படிப்பிற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். கடவுளின் திருவுடத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17 முடிய இறைவசனங்கள். என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நினைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலக சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. மக்கள் இனங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. உணவு படையில் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை அவர் திருமுன் நடுங்குங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. வேற்றினை தாரிடையே கூறுங்கள். ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவதாக தீர்ப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவி, இறைவன் மலரடி தொழுவி. ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளியின்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே.
அதிகாரம் 2 இறைவாக்கியங்கள் 36 முதல் 40 முடிய. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளை, அன்னா என்ற ஒரு கைம்பெண் எருசலேம் தேவாலயத்திலே தங்கியிருக்கின்றார். அந்த கோவிலை விட்டு நீங்காமல் அங்கேயே இருக்கின்றார். அவருடைய எண்ணமும் ஏக்கமும் எருசலேம், அதாவது யூதர்களின் புனித நகரம், எருசலேமின் மீட்புக்காக. அப்படின்னா எருசலேம் என்ற நகரம் மீட்படைவதற்கல்ல, மாறாக யூத இனம் மீட்புக்காக காத்திருந்தது. நல்வாழ்க்கைக்காக அவர்கள் தங்களை தாங்களே தயாரித்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அன்னா ஆண்டவருடைய அருளையும் கொடையையும் பெற்றுக்கொண்டவராக அந்த குழந்தையை கைகளில் ஏந்தி, இந்த குழந்தை எருசலேமின் மீட்புக்காக உழைக்கப் போகின்றது, இந்த குழந்தையே மீட்பை கொண்டு வரப்போகின்றது என்ற உறுதியோடு அந்த குழந்தையை குறித்து எல்லாரிடமும் பேசினார். இந்த அண்ணா ஆண்டவரை விட்டு நீங்காமல் ஆலயத்தில் அன்றாடம் தொழுது வந்தால் அவருடைய எண்ணமும் ஏக்கமும் நல்லதொரு வாழ்வு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது. அப்போ அதை யார் கொடுப்பார் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து காத்து கிடைக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு மீட்பர் வருவார் என்று சொல்லி அவர் காத்திருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசுவை அவருடைய பெற்றோர் ஆலயத்திற்கு சுமந்து சென்ற பொழுது அந்த குழந்தையை உற்று நோக்கி அந்த குழந்தையிலே ஒரு மீட்பரை கண்டுகொண்டவராக அவர் பேசுகின்றார். அதைத்தான் நற்செய்தி அழகாக சொல்லுகின்றது. எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். அன்னா இறைவாக்குரைக்கின்றார். இயேசுவினுடைய பணியை குறித்து, இயேசுவினுடைய செயல்பாடுகளை குறித்து அவர் இறைவாக்குரைக்கின்றார். சிமியோன் இறைவாக்கினர் எவ்வாறு இயேசுவை குறித்து புற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று சொல்லி அறிவித்தாரோ, அதே போல எருசலேமின் நல்வாழ்வுக்காக மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அன்னா குழந்தையை பற்றி பேசுகிறார். அந்த குழந்தையில ஒரு மீட்பரை உற்று நோக்குவது இயலாத காரியம். ஆனால் இறைவாக்கினர்கள் அதிலே உற்று நோக்கினார்கள். காரணம், ஆண்டவருடைய ஆவி அவர்களிலே செயல்பட்டது. எனவே அந்த குழந்தையை அவர்கள் மீட்பராக, மெசியாவாக ஏற்றுக்கொண்டனர். அதையே அடுத்தவர்களுக்கும் அவர் சாட்சியாக அறிவிக்கின்றார். அதே போல் அந்த குழந்தை சடங்குகளை எல்லாம் முடித்து தன்னுடைய சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. அங்கு
அந்த குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது என்று சொல்லி நற்செய்தி குறிப்பிடுகின்றது. கடவுளுடைய அருள் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையை வழிநடத்தியது. எனவே அவர் ஞானத்தால், இயேசு ஞானத்தால் நிரப்பப் பெற்று ஆண்டவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் சிறப்பாக கற்றறிந்திருந்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய நல்வாழ்வை அல்லது நம்மை சுற்றி இருக்கின்றவருடைய நல்வாழ்க்கையை, மீட்பை கண்டுகொள்ள வேண்டுமென்றால் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இயேசு ஒருவர் தான் உண்மையான மீட்பர் என்பதை இந்த உலகிற்கு அறிவிக்கின்ற சாட்சியங்களாக நாம் மாற வேண்டும். சிறப்பாக அதற்காக ஜெபிப்போம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறைநிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்துச் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீராண்டவர் எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருளிரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மசில்லா கண்ணே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.
மூதாதை தாயார் செய் முற்பவமற்றாய் ஆதி இல்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.